அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/1/2026 மார்கழி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் இன்று முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இதன் காரணமாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு பிறருடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். முடிந்தவரை எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் 7இல் சந்திரன் 11இல் சனி சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் புதன், 9இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதும், 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் தற்போது குறையும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதையும் எளிதில் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் ராகு, 8இல் சனி சஞ்சரிப்பதால்
தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற மனக்குழப்பம் இன்றைய நாளில் ஏற்படும். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் எதிலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. உத்தியோகத்திருப்பவர்கள் பிறர் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. முடிந்தவரை அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து மனமகிழ்ச்சி ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரன், 3இல் சூரியன் செவ்வாய், 2இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைவதால் மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 2இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சூரியன் செவ்வாய் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். முடிந்தவரை முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். சிக்கனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, ஜென்ம ராசியில் சுக்கிரன்,
லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். வேலையாட்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை எளிதில் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் அமைப்பானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது என்றாலும் பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைந்து நிம்மதி உண்டாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தற்போது முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.